கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரங்களிலும் மலை பிரசங்கத்துடைய 5வது பிரசங்கத்தை நாம் கேட்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்கிற வாக்கியத்தை பார்க்க முடியும். ஆக இந்த வார்த்தையோடு கர்த்தர் இடைப்படுவதற்காக எல்லோரும் கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த மீண்டும் 5வது மலை பிரசங்கத்தை எங்களோடு நீர் பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகர் கேட்கும்படி, அவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி, இந்த வசனத்தின்படி ஜீவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மலை பிரசங்கம் என்பது பரலோகத்தில் செல்லக்கூடிய ஏணிப்படிகள் என்று நம்ம படிக்கட்டுகள், வெற்றியின் படிக்கட்டுகள் என்று ஏற்கனவே நம்ம தியானித்து வருகிறோம். மலை பிரசங்கம் முழுவதும் நம்முடைய அந்த உபதேசங்கள் பரலோகத்துக்கு சேர்க்கக்கூடிய உபதேசங்களாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. சொன்னவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுடைய மேன்மையான சுபாவங்களும் மேன்மையான குணங்களும், அப்படி வாழ்க்கை முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லாம் மேன்மையான குணம்தான். எல்லா குணங்களும் பாராட்டக்கூடிய குணங்கள், அருமையான சுபாவங்கள் இருந்தால் அவைகளை ஒன்று மேன்மையான சுபாவம்தான் இரக்கமுள்ள தேவன். ஆக சொல்லுகிற தேவனும் இரக்கமுள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இரக்கத்தை குறித்து வேதாகமத்தில் நம்ம பல சத்தியங்களை பார்க்க முடிகிறது. அது புலம்புல 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கடைசி வாசிக்கும்போது, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த இரக்கத்திற்கு முடிவே இல்லையா அப்படின்னா அது எல்லையே கிடையாதுன்னு அர்த்தம். பைபிளை பார்த்திங்கன்னா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டுங்கிறார். ஒரு துவக்கம் இருந்தால் அதற்கு ஒரு முடிவு உண்டு. மனிதனுடைய பிறப்பு இருந்தால் அவனுக்கு ஒரு முடிவு நாட்கள் உண்டு. அது உலகத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு என்று தான் வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்கிறார். அற்பமாக எண்ணப்பட்டாலும் முடிவு சம்பூர்ணம் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்கிற தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் எந்த முடிவுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அதில் நிச்சயமாக தேவன் நல்ல முடிவை, சம்பூர்ணமான முடிவை, நீ மகிழ்ச்சி அடையத்தக்க முடிவை தேவன் தருவார். ஆனால் இங்கே இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்படின்ட்டு வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. ஃபாதர் பாடும்போது கூட, மனதுருகும் தெய்வமே செய்ய மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று நாம் பல பாடல்களை பாடுகிறோம். ஆக அந்த இரக்கம் அப்படின்னா இவ்வளோ அவங்க வைத்திருக்கிற இரக்கம், அளவில்லாத இரக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். தமக்கென்று வைக்காமல் அது நமக்கென்று வைத்திருக்கிறார். அந்த இரக்கத்தை பெற்றவர்கள் தான் இரக்கமுள்ளவர்கள். அவர்கள் இரக்கம் செய்யணும். அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு இரக்கம் செய்யணும். அதே புலம்பல்ல 3 அந்த 22 வாசிக்கும்போது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, அதுக்கு பின்னாடி தான் அவருடைய முடிவில்லாத இரக்கம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கி நம்ம நிர்மூலமாகாமல் நம்ம நிற்கிறோன்னா
ஆண்டுடைய இரக்கம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் இந்த நாள் வரையும். ஆக அந்த வசனத்தை நல்லா கவனிக்கும். நிர்மூலமாகாமல் இருப்பதுன்னா நம்மை சுற்றிலும் நம்மை நிர்மூலமாகக்கூடிய எத்தனையோ காரியங்கள் நம்மை சுற்றிலும் இருப்பதாக தான் அதை காட்டுகிறது. அந்த தேவனுடைய முடிவில்லாத இரக்கம்தான் எவைகளெல்லாம் நம்மை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைத்ததோ அல்லது நினைத்தார்களோ அது முடியாமல், அது நிர்மூலமாகாமல், அது இரக்கம் நம்மை இதுவரையும் நம்மை பாதுகாத்தது. தாயின் வயிற்றிலிருந்து நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ ஆபத்து வந்திருக்கோம். தாயின் கருவுக்குள்ளேயே ஒரு சோதனை வந்திருக்கலாம், பிறந்த போது சோதனை வந்திருக்கலாம். இதனால் வரை எத்தனையோ வியாதிகள், நம்மை நிர்மூலமாக்கத்தக்க வியாதிகள் வந்திருக்கலாம். எத்தனையோ ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நிர்மூலமாக்கத்தக்க சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். இயற்கையினாலும் செயற்கையினாலும் விபத்துகளினாலும் எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நிர்மூலமாக வேண்டும் என்று எத்தனைத்த பல பிரயாசத்தின் நடுவிலும் அதற்கெல்லாம் ஒப்பு கொடுக்காம தேவன் நம்மை அந்த முடிவில்லாத இரக்கத்தினாலே, அது கிருபையினாலே நம்மை இதுவரையும் நம்மை நடத்தினார். அடியேன் பேசுகிறவருடைய வாழ்க்கையில் கூட பல வருஷத்துக்கு முன்பாக ஒரு விபத்து நடந்தது. நானும் என் மகனும் கடந்து போனோம். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். ஆனால் நான் தான் போயிருக்க வேண்டிய சூழ்நிலை. என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது. ரன்னிங் பஸ்ஸுக்கு அடியில் நான் இருந்தேன். ஆகவே என்னுடைய தலை அங்கே காயம் ஏற்பட்டு ரத்தம் பீறிடுவதை நானே கண்ணால் பார்த்தேன். சரி, நம்ம வாழ்க்கை தான் முடிந்து விடும் என்று நினைத்த போது ஆச்சரியமாக தேவன் அதில் நிர்மூலமாகாதபடி உடனடியாக மருந்து சென்று சில மாதங்கள் இருந்து ஒரு 18 தையல் என் நெற்றி பகுதியில் போட்டு பல வருஷங்களாக இன்றைக்கு நம்ம ஊழியத்தை செய்வதற்கு தேவனை அடியேனையும் நிர்மூலமாகாமல் காத்த தேவன் அவருடைய இரக்கம் என்பதை நான் அறிந்து கொண்டதைப் போல் நீங்களும் ஒருவேளை சில நேரங்களில் இவன் ஜீவிப்பானா என்று நான் நினைக்கல, அல்லது இவள் ஜீவனோடு இருப்பாளா என்று சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலையிலும் இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடும் இருப்பதற்கும் உயிரோடு வாழ்வதற்கும் நீங்கள் நிர்மூலமாகாது இருப்பதற்கும் அந்த முடிவில்லாத இரக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவேன். சில மாதத்துக்கு முன்பாக இன்னும் எனக்கு சில வியாதிகள் வந்தது. வார்த்தையே வெளிவராத அளவுக்கு நான் முடக்கப்பட்டிருந்தேன். அதிலிருந்தும் தேவன் என்னை அந்த வியாதி என்னை நிர்மூலமாக்காதபடி அவருடைய இரக்கத்தினாலே தேவன் காத்து கொண்டார். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ மரண வியாதிகளும் மரணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு அடி தூர அனுபவங்களும் பிழைப்பேனா என்ற நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலும் தேவன் உங்களை இதுவரையும் நிர்மூலமாகாமல் காத்தது அவருடைய இரக்கம். அந்த இரக்கத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நம்முடைய சாமர்த்தியமோ அல்லது நம்முடைய உயர்ந்த ட்ரீட்மெண்ட் அல்ல, தேவன் தந்த முடிவில்லாத இரக்கத்தினால நம்மை நிர்மூலமாகாமல் காத்து கொண்டார். அந்த தேவன் இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கத்தை நாம் என்ன செய்யணும்? நம்ம முதலாவது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த இரக்கம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன செய்கிறது என்று நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துட்டு எபேசருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது, எபேசருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலேங்கிறார். தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக எப்படி அன்பு கூர்ந்தாரா? இரக்கத்தில் ஐஸ்வர்யவராக நம்மில் அன்பு கூர்ந்து
தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவளாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நிர்மூலமாக காத்து, குறிப்பிட்ட காலங்கள் நம்ம அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை அவர் நம்மேல் வைத்த அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால மிகுந்த அன்பு நம்ம மேலே செலுத்தி அக்கிரமங்களிலும் மரித்தவளாகி இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்பு கூட அப்படி இரக்கம்தான். அந்த இரக்கம் இல்லாமல் நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. உயிர்ப்பித்தார். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆனால் அதிலிருந்து தேவன் நம்மை உயிர்ப்பித்தது அவருடைய ஐஸ்வர்யத்தின் இரக்கம், முடிவில்லாத இரக்கம். அந்த ஜனத்தை பார்த்து தான் சொல்கிறாரு, இந்த இரக்கத்தை பெற்றவர்கள், அந்த இரக்கமுள்ள ஜனங்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இந்த பூமியில் நான் வருகிற வரையும் அல்லது அவர்கள் உயிர் வாழ்கிற நாள் வரையும் அவர்கள் இரக்கம் செய்வார்கள் என்று ஆண்டவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த போது, அதே சமயத்தில் யோவானும் பிறந்த போது, சகரியா சந்தேகப்பட்டதுனால அவன் ஊமையாக இருந்தான் என்பதெல்லாம் தெரியும். ஆனால் அவன் யோவான் என்று பெயரிடும்போது அவன் ஊமை தனங்கள் விடுதலையாக அவன் பேச ஆரம்பித்தான். பேச ஆரம்பிக்கும்போது யோவானை குறித்தும் இயேசுவை குறித்ததான அவர் எதற்காக பிறந்தார் என்பதை குறித்து பல காரியங்கள் தீர்க்கதரிசனமாக உரைத்திருந்தாலும் அந்த 1ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனம் முதல் 79. நமது தேவனுடைய உறக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவார். யோவானை குறித்ததான, யோவான் ஸ்தானங்களை குறித்ததான அந்த ஊழியத்தை குறித்து தகப்பன் ஆவிலே நிரம்பி தீர்க்கதரிசனமாக வெளிப்படுத்துகிற காரியம், நமது தேவனுடைய உறக்கமான இரக்கத்தினால அவருடைய ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். பாவ மன்னிப்பாக ரட்சிப்பு, மனம் திரும்பலுக்கு ஏற்ற ரட்சிப்பு உண்டாக அதை தெரியப்படுத்தும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். தன் மகனை குறித்ததான அந்த ஊழியத்தை குறித்ததான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த காலத்தில் மரண இருளில் உட்கார்ந்து இருளுக்கு வெளிச்சம் தரவும் அந்த இரக்கம்தான். அந்த இரக்கம் இருளில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது அந்த இரக்கம். அந்த தேவனுடைய முடிவில்லாத இரக்கம் நம்முடைய கால்களை சமாதான வழியில் நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் தோன்றின அருணாதயம் நம்மை சந்தித்து இருக்கிறதே என்றார். இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம் அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி பாவிகளை ரட்சிக்கும்படியாக அந்த அருணாதயத்தை போல நம்மை சந்திப்பதற்காக இயேசு வந்தார். அதற்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தி செம்மைப்படுத்துவதற்கு யோவான் அதற்காக பிறந்து அந்த ஊழியத்தை செய்தான் என்று பார்க்கும். இவைகளெல்லாம் எதனால் வருதுன்னா தேவனுடைய இரக்கங்களினால் வருகிற ஒரு காரியம். ஆக தேவனுடைய இரக்கத்தை இப்படி பெற்று ரட்சிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இந்த பூமியில் இருக்கும்போது மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று மலை பிரசங்கத்தில் தேவன் கற்றுத்தருகிறார். ஆக அநேகருக்குள்ளே நம்ம அந்த இரக்கத்தை பார்க்க முடியல.
பார்வோனைப் போல கடினமான இருதயத்தை தான் பார்க்க முடியும். கல்லான இதயத்தை பார்க்க முடியும். இவங்களுக்கு இரக்கமே இல்லையே என்று சொல்லக்கூடிய நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். இப்படியும் கல் நெஞ்ச படைத்தவர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் தான் நீங்களும் நம்ம இருக்கிறோம். ஆனால் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்வது, இரக்கம் உள்ளவர்கள், தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் செய்வார்கள். அப்படின்னா நம்ம ரட்சித்த நோக்கமே தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த இரக்கத்தினாலே அக்கிரமங்களிலும் பாவங்களிலிருந்து உயிர்ப்பித்து ரட்சித்த நோக்கமே நான் இந்த பூமியில் இருக்கும்போது இரக்கங்களை காண்பிப்பதற்காக, இரக்கம் செய்வதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஜனங்கள்தான் தேவன் இருக்கக்கூடிய, இரக்கமுள்ள தேவன் இருக்கக்கூடிய அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக நம்ம பிரவேசிக்க முடியும். தீத்துக்கு எழுதின நிருபத்தில் நான் வாசிக்கும் போது அங்கேயும் சில வசனங்கள், 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நாம் செய்த நீதியின் கிரியின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல், வசனம் தெளிவாக இருக்குது. ரட்சிக்கப்படாதவர்கள் சில நீதியான காரியங்களை செய்வதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு கிடையாது. ஒருவேளை நம்முடைய முன்னோருடைய காலங்களோ நம்ம வாழ்க்கை காலங்களோ சில நீதியான காரியத்தை நாம் செய்திருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அந்த செய்ததுனால, நான் செய்த நீதினால எனக்கு ரட்சிப்பு வந்தது என்று நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அந்த நீதினாலே நம்மை, அந்த நீதியின் கிரியினாலே நடுக்கினாலே அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியேங்கிறார். நம்ம ரட்சிப்பு எல்லாம் தந்தது தமது இரக்கம்தான். தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும், அதாவது ஞானஸ்தானத்தினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலினாலும் அபிஷேகத்தினாலும் நம்மை ரட்சித்தார் என்று வேதம் தெளிவாக சொல். அப்படி இருக்கும். இன்றைக்கி நல்லா கவனிங்க, இந்தியாவில் எத்தனையோ கோடி இருக்கிறாங்க. உங்கள் மாவட்டத்தில் கூட பல லட்சங்கள் ஜனங்க இருக்கிறாங்க. சில மனம் திரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாங்க. உங்களையும் என்னையும் காட்டிலும் அதிக நீதி செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களால் அந்த ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் நம்ம தேவனுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள். நான்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு, சபைக்கு, சபைக்கு, பெந்தகோஸ்து சபைக்கு எதிராக செயல்பட்டவன். அந்த சவுல் கூட அப்படி தான் இருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட நம்மை இவெல்லாம் ஊரில் இருந்து என்ன பிரயோஜனம், உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், இது நாட்டுக்கு நல்லதில்லை, வீட்டுக்கு நல்லது என்று சொல்லக்கூடிய இடத்துல வாழ்ந்த நம்மை அவருடைய இரக்கத்தினாலே நம்ம ரட்சித்து மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலினாலும் அபிஷேகத்தினாலும் தேவன், முன்குறித்த தேவன் அந்த இரக்கத்தை நம்ம மேலே காண்பித்து அவர் நம்மை ரட்சித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். ஆனால் இவ்வளோ இரக்கத்தை தேவன் தரணுன்னா நம்ம ரட்சிக்கப்படாத நாட்களிலும் சில இரக்கங்கள் தேவன் நம்மை காண்பித்திருக்கிறார் என்பதை மறக்க முடியாது. ஆனால் அந்த முழுமையான இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம சொன்ன அந்த மேலே வாசித்த அந்த இரக்கங்களெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். நமக்கு எல்லா வசனம் தெரிந்தவங்க தான். நீதிமொழியில் 28:13 பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கத்தை பெறுவான். அப்போ நம்ம இரக்கத்தை நம்ம பெறணும். இந்த முடிவில்லாத இரக்கம், நிர்மூலமாக இரக்கம், ரட்சிக்கப்பட வேண்டிய இரக்கம், உயிர்ப்பிக்கக்கூடிய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாவத்தை மறைக்கக்கூடாது. மறைக்கிற பாவத்துக்கு இரக்கம் கிடையாது, அறிக்கை செய்யாத பாவத்துக்கு இரக்கம் கிடையாது, முடிவில்லாத விட்டுவிடாத பாவத்துக்கு இரக்கம் கிடையாது. அவைகளெல்லாம் செய்து விடுகிறவன் தான் இரக்கத்தை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்.
அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற அந்த ஜனத்தை, அந்த பரிசுத்தவானை, அந்த மணவாட்டி சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்களையும் என்னையும் பார்த்து, நீங்கள் இரக்கமுள்ளவர்கள் நீங்கள் அவர்கள் இரக்கத்தை செய்வார்கள் என்று ஆண்டவர் நம்ம நம்புகிறார். இதுவரையும் நம்ம ஏதாவது இரக்கத்தை செய்திருக்கிறோமா? தீர்மானம் பண்ணணும். ஆண்டவர் என் மேலே எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன், அப்படி இரக்கத்தினாலே, ஐஸ்வர்யத்தின் இரக்கத்தினால, என் நீதியினால் அல்ல, ஆனால் அவன் அறக்கினால் ரட்சித்தாரே. ஆக அந்த சுபாவங்கள் நமக்கு வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த மேன்மையான சுபாவம், திவ்ய சுபாவங்களாகிய அது இரக்க குணங்கள், அதுதான் மலைப்பிரசங்கத்தில் வாய்களை திறந்து தேவன் உபதேசிக்கும் போது இதை சொன்னார். இப்படிப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்களாக இருப்பாங்க. அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போக முடியும். ஏசியாவின் தீர்க்கதரிசி புத்தகத்தில் கூட 43ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது ஒரு வசனம், 25வது வசனத்தில் அழகான ஒரு வசனம், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகங்கிறார். யார் நிமித்தமாக? அல்லது அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக நம்முடைய மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேங்கிறார். எப்போ நம்ம பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டு போடும்போது அந்த இரக்கம், அதனால சொல்கிறாரு, நானே உன் மீறுதல்கள் நிமித்தமாக மீறுதல்களை குலைத்து போடுவேன், நிமித்தமாகவே குலைத்து போடுவேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்றார். அதுதான் உண்மையான ரட்சிப்பு, உண்மையான மனம் திரும்புதல். அந்த எதிர்பார்க்கிற அப்படிப்பட்ட இருக்கிற வாழ்கிற ஜனங்கள் தான் சொல்கிறாரு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் செய்வார்கள் என்று சொல்கிறார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இரக்கம் பெற்றுக்கொள்ளா முதலாவது நம்ம பாவம் மறைக்காமல் விட்டுவிடு. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து எரிகோவில் கடந்து போகும்போது 2 குருடர்கள் இயேசு வருவதை கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், இறங்குங்க, உங்களுடைய இரக்கத்தை காண்பீங்க என்று சொல்கிற மத்திய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வரை அந்த சத்தியத்தை நம்ம வாசிக்கலாம். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். சீசர்கள் அதிர்ட்டினாலும் முன்னிலைமை பார்க்கணும், பின் அதிகமாக சத்தமிட்டு நீதின் சூரியனை படைத்த அந்த நீதின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவை அந்த சத்தத்தினாலே நிறுத்தி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது பார்வை அடையணும் அப்படின்ட்டு உடனேயாகவே அந்த இரக்கமுள்ள தேவன் அவர்கள் மேலே இறங்கி, அவர்கள் பிறவிலே குருடலாக இருந்த அவர்களை பார்க்கும்படி தேவன் அந்த அற்புதங்களை செய்தார். இதை கேட்கிற தேவ பிள்ளை, இன்றைக்கும் நீ பார்வை மங்களாக இருக்கலாம், சரியான பார்வைகள் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு தாவீதின் குமாரன் இறங்கும் என்று நீ கூப்பிடும்போது, நீ ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருக்கும்போது இன்றைக்கும் உன் கண்கள் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளிலிருந்து விடுதலாக்கி பார்க்கத்தக்க பார்வைகளை தேவன் உங்களுக்கும் தருவார். உங்களோடு பேசுகிற அடியன் வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட பின்பு எனக்கு கண்ணே தெரியாது, வேதாகம் முழுவதும் கருப்பாக தான் தெரிந்தது. மருத்துவத்தில் சோதிக்கும் போது 35% தான் இருக்கும். நாங்கள் ஒரு 7-8 டாக்டர் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு முறை நான் ராபோதன் நடத்தும்போது நான் கண்ணாடி போடுறது பழக்கம், ஆனால் அந்த கண்ணாடி மறந்து விட்டேன். அப்போ வேதாகமத்தை படிக்கும்போது கண்ணாடி இல்லாமையே வாசிக்கும்படி கர்த்தர் இந்த நாள் வரை பல வருஷங்கள் அது இருக்கு, ஆனால் தொடுவதில்லை.
அந்த பார்வை தந்த தேவன் உங்களுக்கும் அந்த பார்வையை தேவன் தருவார். ஆக இறங்கணும், கேட்கணும். ஆண்டவரே, குடும்பமாக உட்கார்ந்துட்டு எங்களுக்கு இறங்கும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எங்களோட மனக்கண்களை திறக்கணும், உங்களுடைய மகிமையான காரியத்தை பார்க்கணும் என்று சொல்லும்போது இன்றைக்கும் உங்களுக்கும் ஒரு ஆவிக்குரிய பார்வை உண்டாக தேவனுடைய இரக்கத்தினால தேவன் உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். லூக்காஸ் விசேஷம் 17, 12, 13 ஒரு 10 குஷ்டரோகிகள் போகிறாங்க. இயேசு ஐயரே என்று எங்களுக்கு இறங்கும் என்று அவர்களும் கூப்பிட்டாங்க. எங்களுக்கு இறங்குங்க, அந்த இறக்க குணத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லும்போது அந்த உடனடியாகவே அவைகளுக்கு அந்த குஷ்டரோகி நீங்க அந்த சுத்தமாக்கி சுஸ்தமாக்கி அந்த அற்புதங்களை செய்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். பழைய காலத்தில் குஷ்டரோகியை தொட முடியாது, தொட்டா தீட்டு அவங்க பாளையத்துக்கு புறம்பாகத்தான் இருக்க வேண்டும். அடிக்கடி ஆசாரியனத்தில் காட்டணும். குஷ்டரோகம் நீங்கினா தான் வீட்டுக்குள்ளேயோ பாளையத்திற்குள்ளேயோ ஜனத்திற்குள்ளாக வர முடியும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இயேசையரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லும்போது அவருடைய இரக்க குணத்தினால அவருக்குள் இருக்கிற ஐசுவரியத்தின் இரக்கம், முடிவில்லாத இரக்கம், அந்த குஷ்டரோகம் நீங்கி சுஸ்தமாகினதை போல. அதனால் ஒருவேளை நீங்கள் கேன்சர் வியாதிகளோ அல்லது எப்பேற்பட்ட வியாதிகளோ தீராத வியாதிகளாக இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் விசுவாசிங்க, உங்கள் சரீரத்தை விட்டு அந்த வியாதிகள் தேவனுடைய இரக்கத்தினால அது விலகி உங்களுக்கு அற்புதமான சுகத்தை தேவன் தருவார். ஃபாதர் முதல் மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ரப்பா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்றும் தருகிறார். அவன் மனம் இறங்கினால் அற்புதம் நடக்கும். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கத்தை காண்பித்தால் தீராத வியாதிகள் மாறும். மருத்துவால முடியாத எந்த கொள்ளை நோயானாலும், அது மரணத்துக்கு எதுவான வியாதியானாலும், உறுப்புகள் பழுதடைந்திருந்தாலும் அவைகளெல்லாம் மாற்றி அற்புதங்களை செய்கிற தேவன் என்றால் அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கணும். என் உள் உறுப்புகள் உண்டாக்கினவர் நீர்தானேங்கிறான். அந்த உறுப்புகள் எதெல்லாம் பழுதப்பட்டு இருக்கிறதோ அதன் மேலே இன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படும் போது அற்புதங்களை செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். நீங்கள் அதை விசுவாசிக்கணும், கேட்கணும். எஸ் ஐயரே, நாங்கள் கொடிய வேதனை இருக்கிறோம், வியாதியில் இருக்கிறோம், வசதி உள்ளவர்கள் பணம் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணோம், நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம், எங்களால் அவ்வளோ செலவு பண்ண முடியல, ஆகவே எங்களுக்கு இந்த இறங்கி உடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி எங்களுக்கு இந்த அற்புதங்களை செய்யுங்கப்பா என்று சொல்லும்போது அன்றைக்கும் அல்ல இன்றைக்கும் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், ஒருவேளை மருத்துவமனை படுக்கையில் இருந்தாலும் கேட்டாலும் சரி, வீடுகளில் இருந்தாலும் கேட்டால் சரி, ராத்திரி வேலையில் தூக்கம் வரவில்லை என்று கேட்கிற அந்த நேரமானாலும் சரி, உடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை வியாதிகளை மாற்ற என் இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஒரு அலேச்சுங்களேலுயா கத்தரை நீர் செய்கிறார். அப்படி இரக்கத்தை பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மரித்து போக வேண்டிய சூழ்நிலையில் தேவன் உயிர்ப்பித்து இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கேன்சர் வியாதினால் மரித்து போகக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து தேவன் நிறைய பேரை வைத்திருக்கிறார். அவர்கள் அந்த இரக்கத்தை பெற்றவர்கள் தான் சொல்கிறாரு, நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற இந்த தீர்க்கதரிசனமான உபதேச சத்தியத்திற்குள்ளாக உங்கள் கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்கும் போது
இன்றே அந்த அற்புதத்தை உங்களால் நீங்கள் காண முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள. மார்க் 9ஆம் அதிகாரம் 22-25 ஒரு தகப்பன் வருகிறார். அந்த மகனை ஒரு அசுத்த ஆவி அடிக்கடி அவங்கள அலைக்கழிக்கிறது, கீழே தள்ளி விடுகிறது, அவனை படாத பாடுபடுத்துகிறது. அப்போ அந்த இயேசுவிடத்தில் அவங்க வராங்க. அந்த வசனத்தை வாசிங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 25வது வசனம் வரையும் வாசிக்கும் போது, மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22 முதல் 25 நாம் வாசிக்கிறோம். இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் எதாவது செய்யக்கூடாமல் எங்கள் மேல் மனம் இறங்கிங்கிறார். அப்போ இறங்கி மனம் இறங்கணும். எதாவது செய்யக்கூடாமல் உடைய இறக்க குணம், அந்த இறக்க குணத்தினால மனதிருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அப்போ அவன் நிலைமை எப்படி? தீயிலும் தள்ளிடுறான், தண்ணீரிலும் தள்ளக்கூடிய சூழ்நிலையிலும் எங்கள் மேலே மனதிருங்கி உம்முடைய இறக்க குணம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். ஏசு அவரை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், எல்லாம் கூடும் என்றால் உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவை நோக்கி, ஊமையும் செவிடுமன ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள்ள போகாதே என்று கட்டளையிடுகிறேன் என்று அதட்டி அப்போதே அவன் சுகமானான் என்று பார்க்க. இது எதனால் வந்தது? அந்த இறக்க குணத்திற்காக இவங்க போய் கேட்குறாங்க, எங்களுக்காக எதாலே செய்யுங்க தான், கொஞ்சம் மனம் இறங்கணும், ப்ளீஸ் பண்ணுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. சின்ன வயசுலேருந்து அது எங்களால் பார்த்து சகிக்க முடியல. நெருப்பில் விழுந்துடுறான், தண்ணீரில் விழுந்துடுறான், பக்கத்திலே நாங்கள் இருந்து பார்க்க முடியாத சூழ்நிலை என்று சொல்லும்போது, அந்த இரக்க குணத்திற்காக ஆண்டு சமத்தில் முறையிட்ட கேட்குறாரு, நீ விசுவாசிக்கிறாயா? அப்போ விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவருக்குள்ளாக இருந்த விசுவாசத்தினாலே அந்த திரளான ஜனங்கள் வருவதற்குள்ளாக தேவன் அற்புதங்களை செய்து அந்த பூமியும் செவிடுமுள்ள ஆவியை விரட்டி அந்த பிள்ளைக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தது. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்கள் குடும்பத்தில் யாராகிலும் சத்துருவினால் பாதிக்கப்பட்டு, குடும்ப தலைவனாக இருக்கலாம், சில நேரங்களில் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எங்கே உங்களால் பார்த்து முடியலன்னா நீங்களே உட்கார்ந்து, ஆண்டவரே இவர்களை செய்தீரே, இந்த வித்தியாசமான வலிப்பு வியாதிகள் இதெல்லாம் இருக்கப்பா, இறங்கிடுங்க என்று சொல்லும்போது குடும்பமாக அந்த இரக்கம் உள்ள தேவன் இறங்கி நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையை இப்பொழுதே தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். விசுவாசிக்கணும். இதெல்லாம் விசுவாசத்தினால் வருகிற காரியம். அப்படி நிறைய பேர் இன்றைக்கு சாட்சி கேட்டிங்கன்னா, எனக்குள்ளே எத்தனை அசுத்தாவைகள் இருந்தது, எத்தனை காரியங்கள் இருந்தது, நான் தேவனை தேடினேன், சபையார் ஜெபம் பண்ணாங்க, நான் இப்போ நல்லா இருக்கிறேன், ஒரு பைத்தியக்காரியை போல் இருந்தேன், வஸ்திரம் தெரியாதவனாக இருந்தேன், கிழிந்த வஸ்திரத்தை உடுத்திருந்தேன், இந்த கல்லரில் ஒருத்தர் இருக்கிறான், அப்படியெல்லாம் லெகோன் பிசித்தை பிடித்ததை போல் இருக்கிறேன். ஆனாலும் தேவனுடைய இரக்கம் எங்கள் மேலே இறங்கி இன்னைக்கு என் மகன், என் மனைவி, என் பிள்ளை, என் கணவன் இன்றைக்கு பூர்ண சுகத்தோடு இருக்கிறார் என்று எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்குறோம்.
அப்படி தேவனிடத்திலிருந்து அது இரக்கத்தை பெற்றவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் இரக்கத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா அவங்க செய்கிறவங்க இன்னும் இரக்கத்தை பெறுவார்கள். அதுதான் இன்னும் தேவன் அப்படி இரக்கம் நம்ம செய்ய செய்ய தேவன் இன்னும் அநேக இரக்கமான காரியங்களை நம்முடைய ஜீவிதத்தில் செய்கிறார். இந்த மலை பிரசங்கத்துடைய 5வது படிகளுக்குள்ளாக நாம் கடந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சேரக்கூடிய இந்த சத்திய வசனத்தின்படியாக நம்ம ஜீவிக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். மத்திய 15:26 பார்த்திங்கன்னா ஒரு கானானியஸ்திரி ஒரு பேர் சொல்லப்படுகிறது. அவருடைய மகளுக்கும் பிசாசினால் கொடிய மரணம் அவஸ்தைப்படுகிறார். அப்போ இயேசு வருவதை கேள்விப்பட்டு அங்கேயும் அந்த தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னார். இயேசு பேசாமல் தான் இருந்தார். சீசர்கள் அவனை பின்னாடியே வந்துட்டுருக்கிறா, ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறா, தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லிட்டு வந்திருக்கிறா. அப்பவும் இயேசு சொன்னார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போல பேசாதவர் பேசினார். ஆனால் அவள் சொன்ன மெய்த்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜைகள் மேலே இருக்கிற அந்த துணிக்கையை நாய்க்குட்டி சாப்பிடுமே என்று தாழ்த்தி, எப்படி ஆகிலும் என் மகளுக்காக நீங்கள் இறங்கினாதான், உங்களுடைய இறக்க குணங்கள் வெளிப்பட்டாதான் எங்கள் மகள் வந்து கொடிய பிசாசுடைய வேதனையிலிருந்து விடுவித்து ஜீவனோடு இருக்க முடியும் என்று அவரை விடவே இல்லை. அவர் இரக்கம் செய்கிறவர். ஆச்சரியப்பட்டார். அந்த விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த நேரமே அந்த மகள் அந்த பிசாசுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவள் சுகத்தோடு இருந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கும். குறிப்பிட்ட பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக பல வருஷங்களாக நீங்கள் போராடி ஜெபம் பண்ணுறீங்க. கர்த்தர் அதை அறிவார். கேட்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் சீக்கிரமாக இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் பூர்ணமான சுகத்தை தருகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அப்படி இரக்கத்தை பெற்றவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த இரக்கமுள்ளவர்களை பார்த்து தான் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள், இன்னும் பெற்றுட்டே இருப்பாங்க என்று ஆண்டுடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுவதை பார்க்கிறோம். சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவதை போல கர்த்தர் தம்முடைய பயந்தவளுக்கு இறங்குகிறார் அப்படின்ட்டு. பயப்படணும், கூப்பிடணும், ஜெபம் பண்ணணும். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் யாரும் தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவதை போல கர்த்தர் தம்முடைய பயந்தவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார். நிறைய பேருக்குள்ள பயமே கிடையாது. அதனால்தான் ஆண்டுடைய இரக்கத்தை பார்க்க முடியல, அற்புதங்களை பார்க்க முடியல, அவருடைய கிரிகளை பார்க்க முடியல. ஆகவே அந்த பயம் இல்லாததுனால அதுவே தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு தடையாக இருப்பதை நீங்கள் உணர்ந்து இன்றைக்கே இந்த யோசேப்புக்குள்ளே இருந்த அந்த தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்கும் என்றால், உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், எனக்குள்ளே இருக்கும் என்றால், தேவன் தன்னுடைய இரக்கத்தினால நம்மை ரட்சிப்பது மாத்திரமல்ல, சத்தியத்தில் நடப்பது மாத்திரமல்ல, சரீரத்திலும் ஆவி ஆத்துமாவில் விடுதலையும் தந்து இம்மை மறுமைக்குரிய சகல நன்மைகளால் நிரப்பி நடத்த அந்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். அதான் சொல்கிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். சங்கீதம் 123:2 வாசிக்கும் போது அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கும். அப்படி கூப்பிட்டு அநேகருக்கு குடும்பத்திற்கு தேவன் இரக்கம் செய்தார். இன்னும் அந்த இரக்கம் பெறலைன்னா நீங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் இரக்கம் செய்கிற வரையும் எங்கள் கண்ணை வந்து உண்மையே நோக்கி பார்க்கும் ஆண்டவரே என்று நம்ம
அந்த 123 சங்கீதத்தின்படி நாம் வாழ்ந்தால் இறங்குகிற காரியத்தில் தேவன் இறங்கி செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் செய்து முடிக்கிறவராக. நீங்கள் சிறையிருப்பையெல்லாம் தேவன் மாற்றுவார். எத்தனை பேரை தேவன் சிறையிருப்பை மாற்றி ரட்சிப்பின் அனுபவத்தில் இன்றைக்கும் அவருடைய பெயர்களெல்லாம் பெருமைப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்னா அவருடைய இரக்கம் நம்முடைய பலத்தினால் அல்ல, கைபலத்தினால் அல்ல, கர்த்தருடைய இரக்கத்தினாலே அவைகளெல்லாம் செய்து முடித்தார். அந்த பெற்றுக்கொள்கிற ஜனந்தான் அதை அவங்க நினைக்காம, இவங்களுக்குள்ள அந்த இரக்க குணம் இல்லாமல், மற்றவர்களுக்கு இரக்க குணத்தை வெளிப்படுத்தாமல், இன்னும் அந்த இரக்க குணத்தை மேல் மேலும் பெற்றுக்கொள்ளாமல், இருதயம் கடினம் உள்ளவர்களாக, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருப்பதை நாம் பல இடங்களிலே பார்க்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், என்னை போல நீங்கள் இரக்கம் குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். தானியேலின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் அங்கே விண்ணப்பம் பண்ணுற தானியேலின் புஸ்தகம், அங்கே 9ஆம் அதிகாரத்தில் இப்படி ஜெபம் பண்ணும்போது 9ஆம் அதிகாரம் அதில் 18வது வசனத்தில் வாசிக்கும் போது, என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து நல்ல கவனி, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். அவன் ஜெபம் பண்ணுறான், என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து, உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும், எங்களுடைய பாழ் இடங்களையும், உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, நீ அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களே நம்பி, உம்முடைய மிகுந்த இரக்கத்தை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். தானியேல் அவன் ஜெபம் பண்ணுறான், எல்லாம் பாழாக இருக்க நகரமெல்லாம் சுட்டெரிக்கப்பட்ட ஒரு நிலைமை. எங்கள் தேவனே, நாங்கள் எதையும் நம்பலை, உங்கள் இரக்கத்தை நம்பி இருக்கிறோம். உங்கள் மிகுந்த இரக்கத்தை நம்பி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம், எங்களுக்கு இறங்குங்க என்று அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டதை போல, ஒருவேளை ஜீவிதங்கள், குடும்பங்கள், தொழில்கள் பாழடைந்து விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை போல, இடிக்கப்பட்ட பலிபீடத்தை போல இருந்தாலும் நீங்கள் அவரை நோக்கி உமக்கு உகந்த விண்ணப்ப இரக்கத்திற்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்று சொல்லும்போது, அவருடைய இரக்க குணத்தினால பாழான நிலங்களை வற்றாத நதியை போலவும் நீர் தோட்டத்தை போலவும் மாற்றி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். அப்படி செய்யும்போது நீங்கள் உலகத்தில் இருக்கிற நாள் வரையும் நீங்களும் இரக்க குணமுள்ளவளாக இருக்கிற அவர்கள் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக அவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை நாம் அறிவோம். அது ரோமரில் சொல்வார் 9:16, ஆகையால் விரும்புகிறவனால் அல்ல, ஓடுகிறவனால் அல்ல, இறங்குகிற கர்த்தரால் ஆகும். ஓடுறோம், எங்கேயெல்லாம் ஓடுறோம், குறி கேட்க போகிறோம், நாள் கேட்க போகிறோம், ஜோசியை கேட்க போகிறோம், எந்த இடத்துல நடக்கல. பல காரியங்களை விரும்புகிறோம், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும், பிள்ளைங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கணும் என்று விரும்பினாலும் ஒன்றும் நடப்பது இல்லை. ஆனால் இறங்குகிற தேவனால் மாத்திரம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விரும்பி இருக்கலாம், தவறு கிடையாது. நீங்கள் ஓடி இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் தேவன் இறங்கும்படி விரும்பணும். இறங்கும்படி தேவனை நோக்கி ஓடி வரும்போது கர்த்தர் அதை செய்தார். நீங்கள் யாத்திரையாக புஸ்தகத்தில் 35ஆம் அதிகாரம்
19ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா கர்த்தர் எல்லாரும் மேலே இரக்கமுள்ளவராக இருந்தாரா அப்படின்னா கிடையாது. வாசிங்க 35 யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம். எவன் மேலே இரக்கமுள்ள சித்தமுள்ளவனாக இருக்கிறேனோ அவன் மேலே நான் இரக்கமுள்ளவனாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறான். எல்லாரும் மேலே அல்ல. இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த இரக்கம் கிடைப்பதில்லை. ஐயோ அந்த குடும்பம்லாம் ஒன்றிலாம் போயிடணும்னு நினச்சோம். இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்னா அதுதான் தேவனுடைய இரக்கம். ஆனால் சிலருக்கு அது வாய்க்கப்படுவது இல்லை. கர்த்தர் எல்லார் மேலே இறங்குவதாகவும் சொல்லலை. எவன் மேலே அவர் இரக்கத்தை வைக்க சித்தமுள்ளவனாக இருக்கிறாரோ அவன் மேலே தான் நான் இரக்கமுள்ளவன் இருக்கிறேன் அப்படிங்கிறேன். நம்ம யோசிப்போமே, நம்ம செய்யாத பாவம் கிடையாது. ஆனால் அவருடைய இரக்கம் நம்மை ரட்சித்தது. நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்களானாலும் உறவுகளானாலும் நம்மை போல அவங்க செய்யலை. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு இல்லை, மனமாற்றம் இல்லை, தேவனுடைய இரக்கம் கிடைக்கல. ஆனால் நம்ம பிரதான பாவியாக இருந்தாலும் நமக்கு அந்த இரக்கத்தை தந்திருக்கிறார். உங்களுக்கு அந்த இரக்கத்தை தேவன் தந்திருக்கிறார். முடிவில்லாத இரக்கத்தை தந்திருக்கிறார். ஃபாதர் பாடும்போது இரக்கம் உள்ளவரே, ஆக அவர் இரக்கம் உள்ள தேவன் இன்றைக்கும் இறங்க வல்லவராக இருக்கு. எவன் மேலே யார் மேலே இரக்கமுள்ள சித்தமுள்ளவனாக இருக்கிறேனோ அவர்கள் மேலே நான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம் மேலே அந்த இரக்கத்தை காண்பித்ததுனால ஆண்ட மலை பிரசங்கத்தில் சொல்கிறார், இரக்கம் உள்ளவர்களே அவர் சொல்கிறார் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவங்க இன்னும் பெற்றுட்டே இருப்பாங்க. கடைசி இரக்கமுள்ள தேவனிடத்தில் வந்து சேர்வார்கள் என்று அந்த மலை பிரசங்கத்தின் மூலமாக 5வது ஏணிப்படைகளுடைய சத்தியத்தை நாம் கேட்டு வருகிறோம். அப்போ நம்ம எப்படி இறங்கணும்? பேதுரு கேட்கும்போது லூக்கா சுவிசேஷம் வாசிக்க ரொம்ப வசனம் இருக்கு. மத்தேயுவில் வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரம் 21-35 வரை நீங்கள் பேதுரு கேட்கும்போது என் சகோதரனை நான் எத்தனை தடவை நான் மன்னிக்கணும் கேட்க. அவன் சொல்லும்போது ஆண்டவரே 7 அல்ல 70 தடவை உன்னை இரக்கத்தை குணத்தை காண்பித்து நீ மன்னிக்கணுன்ட்டு அதுக்கு ஒரு உண்மையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 2 பேர் கடன்பட்டவர்கள் இருந்தாங்க. அந்த கடன்பட்டவருடைய அத்தனை கடனையும் அந்த எஜமான், நீ கடனை கொடுக்கலன்னா உன்னுடைய நிலத்தையும் உன் பிள்ளைகளையும் மனைவியும் வீட்டையும் நானே செஞ்சிடுவேன், ஜப்தி பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நான் பண்ணிடுவேன் என்று சொல்லும்போது அது கட்ட நிர்வாகம் இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் தந்துடுறோம் சொல்லும்போது அந்த 2 பேருடைய கடனை மன்னித்தார். அது ஒருத்தனுடைய தாளந்து 10,000 தாளந்து என்று சொல்லப்படுகிறது. இன்னொருவன் பார்த்திங்கன்னா இவனுக்கு கடன்பட்டவன் 100 வெள்ளிக்காசு கடன்பட்டிருந்தான். இவன் என்ன பண்ணிட்டா, அது எஜமானுடைய இரக்க குணத்தினாலே எல்லாவற்றையும் கடன் இல்லாமல், இது பாவத்தை குறித்ததான ஒரு காரியம்தான். அப்படி வரும்போது இவனுக்கு கொடுக்குற 100 வெள்ளிக்காசை கொடுக்குறவனுடைய கழுத்தை பிடித்து நெருக்கி நீ தந்தால் உன்னை விடுவேன், இல்லை நான் உன் நிலத்தையும் பிள்ளையும் மனைவியும் அதே சொல்லுவதை பார்க்கும். அந்த எஜமான இடத்துல இந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். 10,000 தாளந்துகள் அவனுக்கு கடன் சுமைகள் மீறினது. சாதாரண 100 வெள்ளிக்காசுக்காக அவன் மனம் இறங்கலை. அதை எஜமான் மீண்டும் அவனை கேள்விப்பட்டு அவனை மீண்டும் என்ன செய்கிறான், அவனை வாதிக்கப்படுகிற இடத்தில் ஒப்பு கொடுப்பதை பார்க்கணும். இன்றைக்கி அப்படி தான் நம்ம வாழ்க்கை. ஏராளமான பாவத்தை தேவன் மன்னிச்சிருக்கிறார், ஏராளமான காரியத்தை ஆஸ்வதிக்கிறார். ஆனால் மற்றவர்கள் செய்கிற பாவத்தை நம்ம இரக்க குணத்தினால மன்னிக்க முடியல.
அவங்களுக்கு இரக்கம் பாராட்ட நம்ம முடியல. அவளை பார்த்து தான் சொல்கிறாரு, 70 தடவை ஒரு நாளைக்கு உங்களுடைய இறக்க குணத்தை காண்பித்து நீ மன்னிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். வேத பரிசனை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இரக்கத்தை விட்டு விடாதிருங்கள் அப்படிம்பார். அவருடைய நீதியை பார்க்கிறவங்க நீதி இருக்காமல் இராவிட்டால் சொல்லிட்டு அவங்க இரக்கத்தை விட்டுட்டாங்க, நீதி விட்டுட்டாங்க, நீங்கள் அந்த இரக்கத்தை விடாதீங்கிற. நிறைய பேர் அந்த இரக்க குணத்தை விட்டுட்டாங்க. ஒரு காலம் இருந்தது, இன்னைக்கு இல்லை. எனக்கு வளர்ந்து வர 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 அந்த இரக்க குணங்கள் மாய்ந்து போகிற ஒரு சூழ்நிலை. இரக்க குணம்னா இரக்க குணத்துக்கு ஏற்ற வார்த்தையும் இல்லை. அந்த வார்த்தைகள் கூட கடினமாய் காயப்படுத்துகிற வார்த்தை தான் வருகிறது. அந்த வார்த்தையிலும் இரக்க குணம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே அந்த இரக்க குணம் இல்லைன்னு தான் வேதம் சொல்கிறது. ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, புத்தி சொல்லுகிறதிலும் புத்தி சொல்கிறவன் புத்தியிலேயே சொல்லல, அது தரித்திருக்க வேண்டும். பகிர்ந்து கொடுக்கிறவன் பகிர்ந்து கொடுக்க சபைகள் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். வஞ்சனை இல்லாம கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே, அது உற்சாகமா செய்யணுமா? உற்சாகம் எப்படி இரக்கத்தை எப்படி செய்யணுமா? உற்சாக மனதுடனே செய்யணும். இது அப்படி செய்கிறாங்களான்னு இல்லை. கர்த்தருடைய விஷயத்தில் கூட சபையின் காரியத்திற்காக ஊழியக்காரருடைய குடும்ப தேவைகளுக்காக கூட அந்த இரக்க குணத்தை வெளிப்படுத்தாதபடி, இரக்க குணம் உள்ளவர்களையும் கொடுக்காதபடி தடை செய்கிற கூட்டம் நிறைய பேர் இருக்கத்தான் செய்யும். ஆக அந்த உற்சாகமாக செய்யணும். व्यसனமாகவோ கட்டாயமாக அல்லாதபடி எதை செய்தாலும் மற்றவர்களுக்கோ ஊழியத்துக்கோ சுவிசேஷங்களுக்கோ ஆலய கட்டுமான பணிகளுக்கோ அது எதை செய்தாலும் அந்த இரக்க குணத்தை உற்சாகமாக செய்யணும் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்வதை பார்க்க முடியும். கொலேசருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கொலேசருக்கு நிருபம் 3ஆம், ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டு என்றால் கிறிஸ்து உங்களை மன்னித்ததை போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய இரக்கத்தை அன்பையும் தரித்து கொள்ளுங்கிறார். பூர்ண சமாதானத்தின் கட்டியது இரக்க குணம். அதை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, ஒருவருக்கொருடைய குற்றங்களை அறிக்கை செய்து மன்னிக்கிற குணங்கள் உண்டாகும். அதான் சொல்லார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எல்லாருக்கும் இறக்கம் செய்யலை. மன்னிப்புதில் எல்லாருக்கும் இறக்கம் செய்யணும். உதவுதில் எல்லாருக்கும் நம்ம பார்த்து செய்யணும். எங்கள் ஊழியத்தின் பாதையில் ஒரு 200க்கு மேலே அனுபவங்கள் இருக்குது. 200 பேருமே ஏமாத்தினவங்க தான். சில மாதத்திற்கு முன்பாக ஒரு பிரதர் வந்து அழுதார், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு. நம்ம கர்த்தருக்கு பயந்து கையில் இல்லைன்னாலும் எங்களுடைய சர்ச்சில் ஒருத்தர் கடை வச்சிருக்கிறார். அவர்கிட்ட கடனாக வாங்கி கொடுத்தா மீண்டும் மறுநாள் வந்தார். பார்த்தா ஃபுல்லாக ஃப்ராட் கேஸுங்க. அதான் சொல்கிறேன், எவன் மேலே இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன்னா அவன் மேலே தான் இருக்கு. கண்மூடித்தனமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, யாருக்கு இறங்கணும், ஆனால் மன்னிக்கணும். விரோதமாக அதில் பச்சைபாதம் இல்லாமல் நமக்கு விரோதமாக எத்தனை தடவை எழும்பினாலும் அப்படி மன்னிக்கணும். தவிர இப்படி நற்கிரைகளை செய்வதில், நன்மை செய்வதில், நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு தான் நீங்கள் செய்யாதீர்கள், செய்யாத நீங்கள் இருந்துடாதீங்க. அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. திராணி இருக்கும்போது அந்த இரக்கத்தை காண்பிக்கிறோம்.
ஒசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம். இன்னைக்கு உலகத்தில் பார்த்திங்கன்னா இரக்கமுள்ளம் இல்லாத ஒரு கூட்டம் இருக்குது. அது பைபிளில் சொல்லி வச்சுருக்கு. அதை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். புரிந்தவர்கள் அதை புரிந்து கொள்ளுங்க. வாசிங்க. ஒசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 4:1. இஸ்ரவேல் புத்திரரே, இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட, தேசத்தின் குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு என்ன செய்தார்? தேசத்தின் குடிகளோட வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, தேசத்துல உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, இரக்கமே இல்லைன்றார். தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அப்ப என்ன சொல்றாருன்னா, இரக்க குணமர்கள் தேசத்திலேயே கிடையாது. அதாங்க மலை பிரசங்கத்தில் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியம் இறக்கமிக இல்லைங்க. பழையப்பட காலத்தில் ஒன்றுமே வழுக்கு இருக்கு. அங்கே தேசத்தில் அவர்கள் இரக்கமே இல்லாத ஜனங்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க. இரக்கம் இல்லாத ஜனங்கள் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு வசனத்தை கூட நம்ம வாசித்து, அது 2 இடத்துல எரேமியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் வில்லும், நல்ல கவனிங்க, கடைசி காலத்தில் இதை புரிந்து கொள்ளவர்கள் புரிந்து கொள்ளும். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் கொடியர். அவங்கள பற்றி சொல்றாரு, அவங்க கொடிய இரக்கம் அறியாதவர்கள். அவர்கள் சத்தம், அவருடைய சத்தம் சமுத்திர இரைச்சலுக்கு சமானமாய் இருக்கும். சீயோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக, அவர்கள் அந்த இரக்கமில்லாதவர்கள், கடினமானவர்கள் உனக்கு விரோதமாக யுத்த சந்ததராய் குதிரைகளின் மேல் ஏறி அணியணியாக வருவார்கள் என்று சொல்லுகிறார். அந்த கடைசி நாள் அதானே நடக்குது. சின்ன குழந்தைகள் வற்பளிக்கப்படுகிறாங்கன்னா அந்த இரக்க குணம் இல்லையே. சொந்த மனைவியை கொலை செய்கிறான், சொந்த கணவனை கொலை செய்கிறான், சொந்த பிள்ளைகளை கொலை செய்கிறாங்க. அப்படின்னா அந்த இரக்கம் இல்லாத ஒரு ஜனம். ஆனால் அதுலேயும் இரக்கமுள்ள ஜனங்களை தேவன் தேடுகிறார். தேவனிடத்தில் இரக்கம் பெற்றவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அதில் அதே வசனம்தான் எரேமியாவில் 50ஆம் அதிகாரம் 42 கூட அதே வசனம் இருக்கிறது. அதை வாசித்து நான் முடிப்போம். 50:42 வாசித்தீங்கன்னா அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து அங்கேயா தான் சொல்றாரு. அந்த காலத்தையே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் இரக்கமில்லாத கொடியர். அவங்க இரக்கமில்லாத கொடியர் என்றார். அப்போ அவங்க இரக்க குணத்தை பார்க்க முடியாது. இரக்கமில்லாத கொடிய அவர்கள் அவருடைய இரைச்சல் சமுத்திர இரைச்சலை போல இருக்கும். பாபிலோன் குமார்த்தி, அங்க சியோனுங்கிறார். இங்க பாபிலோன் குமார்த்தி, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆயத்தப்பட்ட ஆட்களாய் குதிரை மேலே ஏறி வருவார். அந்த காலத்தில் தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். ஆனாலும் நீங்களும் நானும் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். அந்த இரக்கம் காண்பித்து இன்னும் தேவனிடத்தில் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு, இரக்கமுள்ள தேவன் நமக்காக ஒரு ராஜ்யத்தை கட்டுகிறாரு, அந்த இடத்துக்கு சேருவதுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். பலருக்கு அந்த இரக்க குணம் இல்லாமல் இருந்தாலும் நமக்குள்ளே, சபைக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே இரக்க குணம் உண்டாக எல்லாரும் கண்களை மூடினவர்களாக சந்தமங்களோரி மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர்,
உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. காலைதோறும் புதிதாயிருக்கும், காலைதோறும் இந்த இரக்கத்திற்காக தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கம் என்று குடும்பமாக இப்பொழுது நீங்கள் சொல்லும்போது, இரக்கமுள்ள தேவன் உங்களுடைய வீட்டுக்குள்ளாக கடந்து ஒரு சரீரத்துக்குள்ளே இருக்கிற பலவீனங்களை, குடும்பத்தில் பிரச்சனைகளை மாற்றி உங்களுக்கு அற்புதங்களை செய்து இரக்கத்தை காண்பிக்கும் போது நீங்களும் பூமியில் இரக்கமுள்ளவளாய் ஜீவிப்பதற்கு எல்லாம் ஒப்பு கொடுத்து ரீகாலபாபா சந்தபர குளோரியான சதுரபான அவர் மேலே இறங்குவீரா. பிதாவாகிய தேவனை நாம் சோதர பண்ணுவோம், சோதர. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சோதர பண்ணுவோம், சோதர. நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பசுத்தாவியானவரை சோதர பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் சோதர. மலை பிரசங்கத்துடைய 5வது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவரை இரக்கம் கொள்வார்கள். முதல்ல இரக்கமுள்ள தேவன், உம்மிடத்தில் நாங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். எப்படியெல்லாம் எங்களுக்கு இரக்கத்தை நீங்கள் காண்பித்தீங்க, அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்து அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இரக்கத்தை பெற்றவர்கள் நாங்கள் உலகத்தில் மற்றவர்களுக்கு இரக்கமுள்ளவளாக இருக்க தேவன் பிரியப்படுகிற அந்த ஜீவிதத்தை வாழ உதவி செய்யும். கேட்கிற பிள்ளைகளும் சுற்றிருக்கிற ஜனங்களுக்கு இரக்கமுள்ளவராக இருக்க ஒவ்வொரு சபையினுடைய மந்தைகளும் ஆண்டவரே எல்லாருக்கும் மாதிரியாக இரக்கம் கொள்ளமுள்ளவளாக இருக்க நீர் உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரே, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவனோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை பரிந்தும் சதா கால என்று நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.